இன்றைக்கு சிந்தனை தலைப்பு இன் கிரைஸ்ட் வி ட்ரஸ்ட். நாம் கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்திருக்கிறோம், திட நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். இன்றைக்கி காலையில் ஒருத்தன் போட்டு விட்டான், குழந்தை ஞானஸ்நானம் செய்யக்கூடாது, ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியமாக இருக்க மாட்டார், முழுக்கு ஞானஸ்நானம் தான் செய்ய வேண்டும், வயசான பிறகு தான் செய்ய வேணும், இப்படின்னு அவன் பாட்டு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவில் தான் இருக்கிறதே ஒழிய ஞானஸ்நானத்தில் இல்லை. இவையெல்லாம் இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களின் முரண்மைகள், அவ்வளோதான். 4 பேருக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக சில முறைமைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஞானஸ்நானம் பெற்றால்தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகணுமா? ஞானஸ்நானம் பெறாமலே போக முடியாதா? அன்றைக்கு சிலுவையிலே ஒருத்தன் தொங்கிக்கிட்டு இருந்தான், ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், இன்றைக்கு இரவு நீ என்னுடைய கூட பரதேசியில் இருப்பாய். ஞானஸ்நானம் வாங்கலை, திடப்படுத்தல் வாங்கலை, பைபிளை தூக்கலை, ஐயர் சொன்ன போதகத்தை கேட்கல, சர்ச்சுக்கே போகலை. அப்போ எல்லாரும் அதே மாதிரி கடைசியில் தொங்கும்போது வாங்கிக்குவோமா? எங்கள் அப்பா அதான் சொன்னார், நான் சாகும்போது மனம் திரும்பிக்குவேன் அப்படின்னு. எல்லாரும் அப்படியே சிலுவையில் தொங்கும்போது ரட்சிக்கப்படுவீர்களா? அல்லது எல்லாரும் ஞானஸ்நானம் வாங்கி தான் போகணுமா? இது முக்கியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை முக்கியம். மனம் திரும்புதல், புதிதான மனம் ஆகுது தான் முக்கியம். உடல் பிரகாரமான காரியங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்து நிறைவேற்றுவது நமக்கு கடமையாக இருக்கிறது, இப்பொழுது எனக்கு இடம் கொடு, நான் ஞானஸ்நானம் வாங்கிக்கிறேங்க. எப்படி ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்து போய் மனிதனிடத்தில் வாங்கினார்? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? ஏங்க, தேவாதி தேவன் ஒரு மனிதனிடத்திலே ஞானஸ்நானம் வாங்க வேண்டுமா? இந்த கடமைகளை எல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி இயேசு சொல்கிறேன் இல்லையா? அப்போ இந்த முறைமைகளை பின்பற்றுவது தவறல்ல. இந்த முறைமைகள் கிறிஸ்துவை விட்டு உங்களை வழிவிலகி செய்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் சில சர்ச்சில் சில நடைமுறைகள் இருக்குன்னா அதை நான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இணங்கி நடக்க வேண்டும். எல்லா பேரும் 40 லட்சம் பேரை மோசை கூட்டு வந்தார், ஆளுக்கு ஒன்று ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான். ஆகவே எல்லாரும் பின்பற்றக்கூடிய, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துடுங்க. ஏன் அப்போ சனிக்கிழமை கும்பிடக்கூடாதா? சர்ச்சில் தான் சாமியை கும்பிட்னா 4 பேர் கேட்டால் எப்படி இருக்கும்? இது மாதிரி தடங்கற் கற்களாக மக்களுக்கு நாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையே முக்கியம். We need to decide what kind of righteousness we are seeking, whether we are depending on good works or character or trusting Christ alone for salvation. நாம் எந்த விதமான நீதியிலே நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். We need to decide what kind of righteousness we are seeking. எந்த விதமான நீதியை நாம் தேடுகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் என்ன செய்கிறாங்க? நற்காரியங்களை செய்ய வேண்டும், புண்ணியம் செய்ய வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. நற்காரியங்கள்னா புண்ணியம். புண்ணியங்களை செய்தால் உங்களுக்கு பாவம் போய்விடும்னு இந்த உலகமே நம்புது. எல்லா விதமான மக்களும் நம்புகிறார்கள். எல்லா விதமான, அவர்கள் பாமரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த ஆதிவாசிகளாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் சரி, எல்லா ஜாதியாரும், பூமியை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் புண்ணியங்களை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அல்லது நல்ல குணமுடையவர்களாக, நல்ல பண்புகளை உடையவர்களாக, சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போய் குருகுல கல்வியில் சேர்த்துருவாங்க. அந்த குருவோட பேர் என்னது? ஷென்ஷாய், அவர்கிட்ட சேர்த்துருவாங்க. அந்த பற்றி கதைகள் நிறைய வரும். அதேமாதிரி கிரேக்கர்களும் பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், இந்த மாதிரி இந்த தத்துவ ஞானிகளிடத்திலே தங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து விடுவார்கள். அவங்க குலக்கல்வி மாதிரி நடத்துவாங்க. அந்த காலத்தில் வேறு வழி இல்லை, நடத்துனாங்க. உடனே இந்த காலத்தில் சொல்கிறோம், அதே மாதிரி நீங்கள் அவங்களோட குலக்கல்வியை கற்றுக்குங்க, ஆசாரி மகன் ஆசாரியாக தான் இருக்கணும், உலகம் முன்னேறினாலும் நீ பின்னாடியே போ அப்படிங்கிறான். நல்ல பண்புகளை உடையவனாயிரு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பண்புகளை நம்புகிறார்கள். அல்லது ஒரு சில பேர் ரொம்ப பயபக்தியாக போய், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு செத்துப்போன பணத்தை வீட்டுக்குள்ளே வச்சு 15 நாளாக அழுதுகிட்டு கத்திட்டு கிடக்கான். நீ உயிரோடைய வா, உயிரோடைய வா, இயேசு கிறிஸ்துவின் மேல் எனக்கு விசுவாசம் இருக்கிறது. எதை நீங்கள் நம்புவீர்கள்? God does not save people on the basis of birth or behavior. உங்களுடைய பிறவி அல்லது உங்களுடைய குணநலத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து தேவன் உங்களை காப்பாற்றவில்லை, ரட்சிக்கவில்லை. He saves them by grace through faith. அவர்
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே உங்களை ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து, உங்களுடைய உலக வாழ்க்கையின் தோல்விகளிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறார். இட் இஸ் நாட் அ கொஸ்டின் இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் வெதர் ஆர் நாட் வி ஆர் அமங் காட்ஸ் எலெக்ட். தேவன் தேர்ந்தெடுத்துள்ளவர்களின் மத்தியிலே நாம் இருக்கிறோமா அல்லது இல்லையா என்பது ஒரு கேள்வி அல்ல. தட் இஸ் அ மிஸ்டரி நோன் ஒன்லி டு காட். அது தேவனுக்கு மாத்திரமே தெரிந்த ஒரு ரகசியம். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவனுடைய குமாரன் சாயலாக இருந்தும், அவரே தேவனாக இருந்தும், இன்றைக்கு என்ன பிரச்சனை? அவரே தேவனாக இருந்தும் அவர் மறுபடியும் கேட்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். செபுதேயுவின் குமாரர்களிடத்தில் அதைத்தான் சொல்கிறார். என்னுடைய வலது பார்சத்தில் யார், என்னுடைய இடது பார்சத்தில் யார் என்றது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. யாரை நியமிக்க வேண்டும் என்பது அங்கே கட்டளை இருக்கிறது. அப்போ 3 பர்சனாலிட்டி, 3ம் ஒன்றாக இருக்கிறது, 3ம் தனித்தனியாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனித அறிவினால் இதை புரிந்து கொள்வது கஷ்டம், ஆனால் இதுதான் உண்மை. ஆகவே அவர் எப்படி சொல்கிறார்னா, தேவன் தம்மை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார் என்று தேவன் எல்லாரையும் தேர்ந்தெடுத்தார். யூதாஸ் காரியத்தையும் தேர்ந்தெடுத்தார், பவுலையும் தேர்ந்தெடுத்தார், பர்னபாசையும் தேர்ந்தார், என்னையும் எம்பரையும் தேர்ந்தெடுத்தார், பவுலோடு கூட இருக்க முடியாது தேர்ந்தெடுத்தார். அவர்கள் இந்த உலக காரியங்களில் ஆசை வைத்து ஓடிவிட்டார்கள். வருகிற பணத்தை பார்த்தார்கள், சபைக்கு எவ்வளோ பணம் வருதுன்னு. இதே மாதிரி தனியாக சர்ச்சை அமைச்சா நிறையா பணம் வரணும். இந்த உலகப் பொருளின் மேல் ஆசை கொண்டு அவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்கிறார். என்னையும் எம்பரையும் எல்லாரையும் அவர் தேர்ந்தெடுத்தார். எல்லாரிடத்திலும் அவர் பிரியமாக இல்லை. எகிப்திலிருந்து வருகிற 40 லட்சம் பேர் மீதும் அவர் அன்பாக இருந்தார். அவர்கள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அழைத்து கொண்டு வந்தார். அதில் யூதர்கள் மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, அந்த எகிப்திய நாட்டு மக்களும் இருந்தார்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த, தேவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களும் இருந்தார்கள். ஆனால் எல்லாரிடத்திலும் அவர் பிரியமாக இல்லை. எல்லாரிடமும் ஒரே ஞான கண்மலையின் பாலை குடித்தார்கள். எல்லாரும் மன்னாவை புசித்தார்கள். எல்லாரும் தேவனுடைய ஆச்சரியத்தை கண்டார்கள். ஆனாலும் எல்லாரிடத்திலும் அவர் பிரியமாக இல்லை. அது தேவனுக்கு மாத்திரமே தெரியும். இன்றைக்கு நம்ம 4 பேரில் நம்மை தேவன் தேர்ந்தெடுத்து இந்த வசனங்களையும் ஞானப்பாலையும் நமக்கு கொடுத்து வருகிறார். எத்தனை பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார்? நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவாலிட்டி உண்டு. நான் என்ன தான் கத்துனாலும் நீங்கள் தேவனோடு கூட சமரசமாகி ஒப்புரவாகி இல்லை என்றால் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படி நம்ம கூட இருந்தாலும், யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணால் எல்லா விஷயத்திலும் கூட இருந்தான். கடைசியில் கேட்டின் மகன் கெட்டுப்போனானே எல்லாமல் வேறு ஒருவரும் கெட்டு போகவில்லை. எல்லாம் அவர் தேர்ந்தெடுத்து தான் வைத்திருந்தார். இதே சீமோன் பேதுரு ஆண்டவர்கிட்ட வழிவிலகி போனான், ஆனால் மறுபடியும் வந்து சேர்ந்துட்டான் இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த ரகசியம் தேவனுக்கு மாத்திரமே தெரியும். He offers us his salvation by faith. அவர் தம்முடைய ரட்சிப்பை விசுவாசத்தின் வாயிலாகத்தான் தருகிறார். The offer is made to whosoever will. யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நான் அதான் நேற்று சொன்னேன்ல, பெதஸ்தா குளத்தண்டையில் போய் நீ குணமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டு, நீ குணமாகணும்னு விருப்பமாக இருக்காயா? உனக்கு குணமாகணும் விருப்பமா? இல்லை என்னை யாரும் தூக்கிட்டு போக மாட்டேங்கயோ. குணமாகணும் விருப்பமான ஆமாம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. இல்லை என்னை யாரும் தூக்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அடுத்தவர்கள் மீது குறை சொல்வதையே கோட்பாடாக கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் அதை சொல்லாதீங்க. அவனுக்கு இப்படி பண்ணுறான், இவனுக்கு இப்படி பண்ணுறான், நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறான், இதெல்லாம் சொல்லாதீங்க. உனக்கு என்ன வேண்டும் டைரெக்டாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் நேரடியாக கேட்கிறேன். ஆண்டவரே, நான் இந்த சிக்கல்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல, உனக்கு கொடுப்பேன், அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் சொல்லாத. அவன் இப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், எங்கள் மாதிரி வெறியாக இருக்கான், அதை சொல்ல. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஞானஸ்நானம் வேண்டும். என்னை கொண்டு தண்ணியில் குதிக்கிறவங்க, தண்ணியில் குதிச்சாதான் நீங்கள் குணமாகணுமா? 35 வருஷம் நடக்கிற பல 100 ஆண்டுகளாக நடக்கிற சம்பிரதாயத்தை ஆண்டவர் முறித்தடித்தார். எல்லாரும் போய் குளத்தில் முகுனாதானே அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். நீ அப்படியே போயான்ட்டார். படக்குன்னு உடம்புல பலம் வந்துச்சு, எந்திரிச்சு அவன் மட்டும் போயிட்டான். அப்போ முறைமைகளை ஆண்டவர் முறியடிக்கிறார். அது அவருடைய சித்தம். என் வீட்டில் இருக்கிற ஒரு மேசியத்துக்கு இந்த பக்கமாக வைக்கிறதோ, ஒரு கீபோர்டத்துக்கு அந்த பக்கமாக வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? தேவன் தம்முடைய படைப்பின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லையா? இப்படி தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அது தேவனுடைய சித்தம் இல்லையா? 1000 ரூபாய் காணிக்கை கொடுத்தா 1000 ரூபாய் தான் கொடுக்க முடியும்.
அப்படி தேவன் எங்கேயாவது எழுதியிருக்கிறாரா? அதை மாத்திரம் நம்பிக்கொண்டு ஓடுகிறார்கள். காணிக்கைக்கும் தேவனுடைய பக்திக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லது அதிகமாக காணிக்கை கொடுத்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களா? கேளுங்க, கிடையவே கிடையாது. அல்லது மோகன் சி லாசரஸை வீட்டுக்கு கொண்டு போய் சோறு போட்டவெல்லாம் நல்லா இருக்கானா? அதில் நாசமாக போனவன் 45 பேர் இருக்கான் இல்லையா? ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து, தீர்க்கதரிசியானவரை கொண்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டு, அப்புறம் அந்த பக்கம் போகும்போது தீர்க்கதரிசியும் செத்து விட்டான், இவனும் செத்து விட்டான். தேவனுடைய வார்த்தையே நிற்கும். தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். whosoever will this offer is made to him. யாரெல்லாம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தினாலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு தேவனுடைய கிருபையின்படி விசுவாசத்தின் வாயிலாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, உங்களுடைய பாவ கட்டுகளிலிருந்து. முதல் நீங்கள் என்ன பாவம் செய்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு உணர்வு வேண்டும். நமக்கு கோபம் இருக்கிறது என்றால், எனக்கு கோபம் இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வை கொடுப்பவர் அவர். இவர் எதுக்கட்டாலும் இப்படியே சொல்கிறாருமா, நான் எங்கேம்மா கோபப்பட்டேன், சும்மா அனாவசியமாக பேசிக்கிட்டு, அதுவே ஒரு கோபம்தான். அப்போ நாம் கோபம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? எனக்கு ரொம்ப நாளாக அது தெரியாது. கோபமும் பாவமும் சம அளவில் உண்டு. கோபியர்கள் அப்படின்னா இருக்காங்க. ஏன்னா வெறி கொண்டவங்க, எப்படி கஞ்சா கடிச்சிட்டு வெறி கொண்டவனாக இருக்கானோ அதே மாதிரி அவர்கள் மீது தேவன் பிரியமாக இருக்கவில்லை. அப்போ அத்தகைய பாவத்திலிருந்து, அதான் அந்த பாட்டு எனக்கு மறுபடியும் வந்துச்சு. பாவியில் பாவியே கோபியில் கோபியே, அப்படி ஒரு பாட்டு. அப்போ தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கும்போது நமக்கு கோபம் கொள்வதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. எப்பொழுது நாம் கோபம் கொள்கிறோம்? ஒரு நாள் பிரபு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பாவியில் பாவி கோபியில் கோபினா, கோபம் நாம் ஏன் கொள்ள வேண்டும்? நம்முடைய எதிராளி தவறு செய்திருந்தால் அவன்தானே தவறு செய்திருக்கிறான், நான் ஏன் கோபம் கொள்ள வேண்டும்? அல்லது நான் தான் தவறு செய்திருக்கிறேன், தவறு செய்திருந்தால் உள்ளபடி நான் தானே தவறு செய்திருக்கிறேன், நான் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும்? ரெண்டு சூழ்நிலையிலுமே கோபம் கொள்வதற்கான தேவை அங்கே இல்லை. நான் என்னை பெரியவனாக நினைத்து கொள்ளும்போது, என்னை அதிக கனமுள்ளவனாக நினைத்து கொள்ளும்போது அங்கே பிரச்சனை வருகிறது. இதுதான் காரணம். After we have trusted Christ, we have the witness and evidence that we are among his elect. நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது திட விசுவாசம் வைத்த பிறகு நமக்கு ஒரு சாட்சியும் உண்டு, நமக்கு ஒரு ஆதாரம் தடயமும் உண்டு. நாம் எப்படின்னா, அந்த அத்தாட்சி அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சேர்ந்தவர்களோடு நாமும் இருக்கிறோம் என்று. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கிறார்? அவரோடு கூட சேர்ந்திருக்கிறோம், அவர் தேர்ந்தெடுத்தவர்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோம் என்பதற்கு என்ன அத்தாட்சி? இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்த பிறகு நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி, எத்தனை பேர் அவர்களிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் we must trust him and receive by faith his righteousness which alone can guarantee heaven. உலக வாழ்க்கையிலே நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். இது தேவனால் வந்ததா மனிதரால் வந்ததா? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. மனிதர்களும் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்கள், பிசாசானவனும் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இப்போ அடுத்து சம்மர் ஆஃபர் வரப்போகுது. சம்மர் ஆஃபர் ஏசியெல்லாம் உங்களுக்கு 10% 20% ஆஃபரில் கிடைக்க போகுது. ஸோ இதை நீங்கள் வாங்க போகிறீங்க. இது உங்களுக்கு நல்ல காரியத்திற்காக இந்த ஆஃபர் வருதா? உங்களுக்காகவா இந்த ஆஃபர் நடக்குது? திஸ் ஆஃபர் இஸ் டு ப்ரொமோட் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ் இல்லையா? இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அநேக ஆசீர்வாதங்கள் சாத்தானின் பக்கமாக உங்களை இழுப்பதற்காக, அவனுடைய திட்டங்களை, த ஸ்கீம்ஸ் ஆஃப் சாட்டன், அதை நிறைவேற்றுவதற்காக நடக்கும். நம்ம நினச்சிக்குவோம் இப்படிலாம் நடக்குது, 250 பவுன் போட்டு ஒரு பொண்ணு கிடச்சிச்சின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம், நல்ல பணம் அதிகமாக உள்ள ஒரு இடத்துலேருந்து எனக்கு பொண்ணு கிடச்சிது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உள்ளபடியே இது தேவனுடைய ஆசீர்வாதமா? யோசனை பண்ணி பாருங்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் we must trust him and receive by faith his righteousness which alone can guarantee heaven. அவருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை, நித்திய சமாதானத்தை உங்களுக்கு அருளும். பரலோக ராஜ்யம்னா நேராக இங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு வந்தப்புமா போய் ஒரு இடத்துல போய் சமாதானமாக இருப்பதில்லை. இந்த வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானமும் சந்தோஷமும் உடையவர்களாக வாழ்வது தான். இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் இல்லை என்றால்
நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போனா என்ன, போகாட்டா என்ன, அதான் முக்கியமான விஷயம். அதான் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நேராக போய் கேட்குறாங்க, ஆண்டவரே பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறது? பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே தான் ஏன் இருக்குது? பொசுக்குன்னு அடித்தார், ஒரே போடு. நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் பரலோக ராஜ்யத்தை உருவாக்குங்கள் அப்படின்னு சொன்னார். ஹவு ஃபிட்டிங் தட் அமெரிக்கன் காயினேஜ் ஹேஸ் த இன்ஸ்கிரிப்ஷன் இன் காட் வி ட்ரஸ்ட். அமெரிக்காவுடைய நாணயத்தில் என்ன எழுதியிருக்கோம்னா, இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். நாங்கள் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதான் இன்றைக்கி ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார், அந்த இதை சொல்லிட்டார்ல, பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதித்திருக்கிறார். தேவன் பிள்ளைகளை பிறக்க செய்கையில் அவருடைய சித்தத்தின்படி பிறக்க செய்திருக்கிறார். இதில் நீங்கள் மாற்று அறுவை செய்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்ன சொல்கிறார்? இன் காட் வி ட்ரஸ்ட், திஸ் நேஷன் ட்ரஸ்ட்ஸ் இன் காட். அதுக்காக நிறைய அக்கிரமங்கள் அநியாயங்களும் இந்த நாட்டிலே நடக்குதே, அதெல்லாம் ஒரு தேவனுடைய நாடா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களை ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தான். அதுக்காக இயேசு கிறிஸ்துவை உருப்படாதவன்னு முடிவு பண்ணுவீங்களா? அது அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது. நாம் எதிரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கிறோம். அஸ் அ குரூப் வி ஹாவ் அ காமன் கோல். நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சில் நமக்கென்று பொதுவான ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அதில் முன்ன பின்ன சில விஷயங்கள் இருக்கும். சில விஷயங்கள் சிலருக்கு ஏற்புடையதாக இருக்காது, சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. இதை குறித்து நீங்கள் பேசக்கூடாது, ரைட்? ஒரு குரூப்பாக போகும்போது ஒரு ஒழுக்கம், ஒரு ஒற்றுமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதற்காக சிலதை நாம் விட்டு கொடுத்து போக வேண்டும். சில நம்பிக்கைகள் உங்களுக்கு மூட நம்பிக்கைகளாக இருக்கலாம். உதாரணமாக இப்போ ரசம் குடிக்கிறாங்கல்ல, ஒரு கப்பில் வச்சு எல்லாரும் நக்கி நக்கி தான் குடிக்கணுமா? இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், தண்ணி குடிக்க போகிறோம் எல்லாரும், அதுக்காக ஒரே கப்பில் எல்லாரும் நக்கி நக்கி குடிக்கிறோமா? 10 டம்ளர் வைக்கிறோமா? ஏன் தனி கப்பில் கொடுத்தாங்கன்னு ஒருத்தன் கேட்குறான். இல்லை, எல்லாரும் ஒரே வாயில் வச்சு வச்சு குடித்தாதான் அந்த ரசம் வந்து எல்லாருக்கும் பொருந்துன்னு ஒருத்தன் சொல்கிறான். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இப்படி செய்யணும் இப்படி செஞ்சுக்க, அப்படி செய்யணும் இப்படி செஞ்சுக்க. இப்போ இந்த அரபியில் வந்து ஒரு பிரியாணி போடுவாங்களே, மந்தி பிரியாணியா, ஒரு பெரிய தட்டில் வச்சு எல்லோரும் கடிச்சு திம்பாங்கள்ல, அப்படி சாப்பிட்டா தான் அவங்க சாப்பிட்ட மாதிரி நினைக்கிறாங்க. அதே பிரியாணி சட்டியில் வச்சு ஆளுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டா என்ன குடிமொழியாக போயிடும்? யோசனை பண்ணி பாருங்கள். அவனவன் தன் விருப்பங்களை, தன்னுடைய குறிக்கோள்களை சபையில் வந்து திணிக்கக்கூடாது. சபை என்பது ஒரு பெரிய ஒரு அமைப்பு. கிறிஸ்துவே சபைக்கு தலைவராக இருக்கிறார். அப்போ அதில் என்ன போட்டிருக்குன்னா, மே பி ஸோ ஃபார் த நேஷன் அண்ட் ourselves. ஸோ ஒரு தேசத்திற்கும் நமக்கும் பொதுவான குறிக்கோள் இருக்கிறது. தனித்தனி விருப்பங்கள் இருக்கின்றன. எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு விருப்பம், உனக்கு ஒரு விருப்பம், எல்லாம் இருக்கும். அந்த விருப்பங்களை அடுத்தவர்களை திணிக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும். தேவனுடைய கட்டளை ஒரே கட்டளை தான். எல்லாரும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருக்காக நாம் எதையும் சகிக்க வேண்டும். விட்டு கொடுத்து போகலாம், சரி ரைட் பார்த்துக்கலாம், அப்புறம் என்னன்ட்டு அப்படி விட்டு கொடுத்துருவோம். ஆண்டவர் எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கிறார். இந்த திட விசுவாசம் உங்களிலே இருந்தால் நாம் பயப்பட மாட்டோம். நாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். சங்கீதம் 71 அதிகாரம் 1 எடுங்க. இன் தி ஓ லார்ட் டு ஐ புட் மை ட்ரஸ்ட், லெட் மீ நெவர் பி புட் டு கன்ஃபியூஷன். இதில் என்னை குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் குழப்பமடைந்து விடக்கூடாது. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். அகங்காரிகள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், பொய்களை பேசுகிறவர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். என்ன போட்டிருக்கு? 71:1. ஓத்தியா, அதில் என்ன போட்டிருக்குன்னா இங்கிலீஷில் லெட் மீ நெவர் பி புட் டு கன்ஃபியூஷன் போட்டிருக்கு. அதில் நான் வந்து வெட்கமடையாதபடி செய்யும்னு போட்டிருக்கு. அதில் நெவர் பி புட் டு ஷேம் அப்படின்னு போட்டிருக்கு. கன்ஃபியூஷன், ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிற ஒரு ஐயர் ஒரு மாதிரி பேசுவார், இன்னொரு ஐயர் இன்னொரு மாதிரி பேசுவார். தேவன் அவர்களை யாரோ ஒருவருக்கு சொல்வதற்காக அவரை போதிக்க செய்கிறார். அப்துல்லாம் இதில் வந்து யோசபாத்தா போருக்கு போகும்போது எவனோ ஒருத்தன் குறிக்கோள் இல்லாமல் ஒரு அம்பை எய்வான். அது போய் எவனோ ஒருத்தன் மேலே படும் இல்லையா? அதேமாரி இவர் நம்ம ஸ்பர்ஜன், நம்ம ஹேடன் ஸ்பர்ஜன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஒன்றுத்துக்குமே பயன்படாத ஒரு கத்துக்குட்டி ஐயர் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் மீது நம்பிக்கை வைத்திரு, அவர் மீது நம்பிக்கை வைத்திரு, அவர் மீது நம்பிக்கை சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பேசுகிறேன்னே தெரில அந்த ஐயருக்கு. ஆனால் இவருக்கு அந்த வார்த்தை உள்ளிலே போய் குத்தியது. நீ யார் மீது நம்பிக்கையாக இருக்கிறாய்? அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவர் மீது நம்பிக்கையாயிரு சொன்னது இன்னைக்கு வசனம் அதில் பொருந்துப்பார். இன் காட் வி ட்ரஸ்ட். ஆண்டவரே நான் அப்போ எத்தனையோ ஐயர்கள் வந்து விதவிதமாக போதிச்சாலும் நம்மளை குழப்புகிற மாதிரி இருந்தாலும் இங்கே தாவீது கேட்குறான், லெட் மீ நெவர் பி புட் டு கன்ஃபியூஷன். என்னை குழப்பி விடாதீங்க,
என்னை சேர்த்து கொள்ளுங்கள். உம்முடைய வார்த்தை எனக்கு வழிகாட்டுது, உம்முடைய வார்த்தை என்னுடைய கால்களுக்கு பாதையும் என்னுடைய தீபமுமாக இருக்கிறது சொல்கிறோம் இல்லையா? ஸோ விதவிதமான போதனைகள் அழைப்புண்டோடுகிற, அதான் பவுலும் பேதுரும் சொல்கிறாங்க, கட்டுக்கதைகள், விதவிதமான போதனைகள் வரும், கள்ள போதகர்கள் வருவார்கள். இன்னைக்கு 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அப்படி தானே பார்க்குறோம். கடைசி நாட்களில் யாரெல்லாம் வருவாங்க? சபையை விட்டு ஊடகம் எல்லாம் திரட்டக்கூடிய ஆட்கள் வருவாங்க. பொய்யான காரியங்களை போதிப்பார்கள். மனுஷர்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ நீங்கள் குழப்பத்தை உங்களாக இப்பயே இப்படி இருக்குது, 2000 வருஷமும் அப்படி தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து இருக்கும்போதும் குழப்பம் பண்ணான். எது எப்படியாவது உங்களுடைய தேவனுடைய நம்பிக்கையிலிருந்து உங்களை வழி விலக போக செய்வதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செய்வோம். இன்றைக்கி சிஎஸ்ஐ சர்ச்சு சரியில்லை அப்படின்னு சொல்கிறவன் அன்றைக்கி பாப்டிஸ்ட் சர்ச்சு, மார்த்தோமா சர்ச்சு, மெத்தடிஸ்ட் சர்ச்சுன்னு பிரிஞ்சு இருக்கும்போது பிரிஞ்சு இருந்தாங்க. ஏன் அந்த பிரிஞ்சு இருந்ததெல்லாம் ஒன்றா சேர்த்தீங்க? இதெல்லாம் தெரியாது. வரலாறு ரொம்ப முக்கியம். வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்து சபையை அமைத்து தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். இந்தியாவை விட்டு மிஷினரிகள் வெளியேறும்போது அந்த நாடுகளுடைய சபைகள்லாம் ஒன்றாக சேர்த்து சிஎஸ்ஐ என்ற கூட்டமைப்பின் கீழ் கொண்டு வந்தார்கள். வெவ்வேறு நம்பிக்கைகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒருவர் தானே. அதற்காக நாம் விட்டு கொடுத்து போனால் என்ன? தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் என்ன? நம்முடைய மெயின் நோக்கம் என்னென்னா தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பது மட்டும்தான். அதுதான் நம்முடைய நோக்கம். அப்போது தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நாம் இன்று என்ன செய்ய வேண்டும்? We often judge people on the basis of their appearance, their behavior, their speech or their cultural background. பெரும்பாலும் மக்களை நாம் நியாயம் தீர்க்கிறோம். ஆமாம், அவனை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் மூஞ்சியும் அவன் முகர கட்டையும், their appearance, their behavior. ஒரு சாப்பிட தெரியல எப்படி இருக்கான் பாரு, கர்மம் முடித்தவங்க. இவங்களாம் நாகரிகமாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட தெரியுமா? நாங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வந்துட்டோம், எங்களுக்கு நாகரிகம் இருக்குது, அடுத்தவன் கொண்டாட்டிகிட்டு போய் உட்காருவோம் இப்படி சொல்கிறான் ஒருத்தன். சாப்பிட நல்லா தெரியும், வாழ்க்கையில் வாழ தெரியுமா கேட்டால் அவ்வளவு அசுத்தமும் அவனிடத்திலே நிறைந்திருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? குற்றம் சொல்கிறோம், அவனுக்கு சாப்பிட தெரியாது. மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட தெரியுமா அவனுக்கு? டு யூ நோ ஹவு டு ஆர்டர் மீல்ஸ் ஆர் த வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் அவைலபிள் இன் த மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்? அதை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அவங்க தலை வெடிச்சு போயிடும். எனக்கு இதை பற்றி தெரியும், அதை பற்றி தெரியும், பர்கர் தெரியும், டிக்கிலோ தெரியும், ஸ்ப்ரிங் ரோல் தெரியும், எல்லாமே தெரியும். என்னென்னமோ இப்போ சாப்பாட்டு வகைகள்லாம் 1200 அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மண்டை வீங்கி போயிடும். அவங்களுக்குலாம் அது தெரியாது. தே டோன்ட் ஹாவ் த நாலேஜ். அதனால் இந்த மாதிரி என்ன காஸ்மோபாலிடன் மென்டாலிட்டி, தே டோன்ட் ஹாவ் த காஸ்மோபாலிடன் மென்டாலிட்டி அப்படின்னு அடுத்தவர்களை கேவலமாக பேசுகிறார். அண்ட் தேர் ஸ்பீச், மெட்ராஸில் இருக்கவங்களாம் இங்கிலீஷில் பேசிட்டான்னா ரொம்ப வசதியானவன் நினைக்கிறான், பைத்தியக்காரன் மாதிரி. உன்னுடைய தாய்மொழியிலே உனக்கு நன்றாக பேச தெரிந்தால், உன்னுடைய மனதின் சிந்தனைகளை வெளிப்படுத்த தெரிந்தால் அதுதான் மொழி. மொழி என்பது வேறு ஒன்றும் இல்லை. உன்னுடைய மனதிலே சிந்திக்கும் சிந்தனைகளை உன்னால் வெளிப்படுத்த முடிகிறது என்றால் அது மொழி. இதை வச்சு அவன் பெருசாக நினச்சிக்கிறான், அடுத்தவனை மட்டம் தட்டிக்கிறான். அவர் த கல்ச்சுரல் பேக்ரவுண்ட். ஏன்னா இவங்களாம் எப்படி வச்சுருப்பாங்க? காரில் தான் போவாங்களாம், காரில் தான் வருவாங்களாம், கக்கூஸ் கழுவவே மாட்டாங்களாம், லெட்ரின்க்கெலாம் போகிறதே கிடையாது, அசுத்தமான இடம். எப்பயுமே மேலே இருக்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிறான். அவர்கள் கிராமத்திலே இருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்திலலாம் நாங்கள் விருதுநகரில் இருக்கோம் அப்படின்னோடனே மெட்ராஸில் இருக்கிறவனுக்கு பூரா தலை வீங்கி போயிடும். அவங்களாம் வில்லேஜில் இருக்காங்க, தே கம் ஃப்ரம் வில்லேஜ். தேவன் எங்களை எப்படி உயர்த்தினார்? அவனுக்கு என்னெல்லாம் தெரியாமல் இருக்கோ அதையெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்தினார். அவர்களை விட பல மடங்கு அதிக ஞானம் உள்ளவர்களாக்கினார். உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் கற்றுக் கொடுத்தார். உலகத்திலே இருக்கிற பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் கம்பெனிஸ் எல்லாம் ஆண்டவர் கான்டாக்ட் பண்ணும்படி சொன்னார். அவர்களுக்கு சர்வீஸ் கொடுக்கும்படி செய்தார். ஒன்றுமில்லாதவனை, ஆடு மேய்த்தவனை, மாடு மேய்த்தவனை அரசனாக்கின அதே தேவன் தான் இவ்வளவையும் செய்தார். பெருமை பேசினவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். இன்றைக்கு அந்த தலைவரி பெருமை தான். எங்கள் அண்ணனுக்கு என்ன இருக்குது? அவர்களெல்லாம் கீழானவர்கள், அவருடைய குணம் சரியில்லை. இவராக தியானம் எடுத்துக்கிறாரு. தேவன் என்ன சொன்னார்? பவுல்கிட்ட வந்து, பேதுருகிட்ட வந்து, சும்மா நான் சாப்பாடு அனுப்பியிருக்கேன், அது கிடையாது இது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வானத்திலிருந்து ஒரு பெட்டி வந்தது, அதில் சகல விதமான ஊரும் பிராணிகளும் எல்லாம் இருந்தது. சாப்பிடியான்னாரு. நான் சாப்பிட மாட்டேன், நான் யூதன், நான் பருப்பு கடைஞ்சி தான் சாப்பிடுவேன். தேவன் பரிசுத்தமாக்கினதே நீ வந்து அசுத்தம் என்று எண்ணுகிறாயா? ஒரு விட்டேன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்படி தானே அர்த்தம். அப்போ தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்திருக்கிற மக்களை இவர்கள் நியாயம் தீர்க்கிறார்கள். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. கிறிஸ்துவின் வேதத்தை கையில் தூக்கி கொண்டு பேச்சின் அடிப்படையிலும், நடத்தையின் அடிப்படையிலும், தோற்றத்தின் அடிப்படையிலும்
கலாச்சார பின்னணியத்தின் அடிப்படையிலும் மக்களை பிரித்து 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 பார்க்கிறார்கள். Have you ever thanked God that this is not the way he operates? தேவன் இந்த மாதிரியெல்லாம் செய்வதில்லை என்பதை நினைத்து நீங்கள் எப்போதாவது தேவனுக்கு நன்றி சொல்லியிருக்கிறீர்களா? நீங்கள் பசி இல்லாமல் இருக்கும்போது, பசியோடு இருக்கும்போதும் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அதே தேவன் உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். உங்களுக்கு நீங்கள் கேட்கிற ஜெபத்தை கேட்டார். அதான் தாவீது சொல்றார், என்னுடைய ஜெபத்தை தள்ளிவிடாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் உதவி செய்கிறார். காட் கேர்ஸ் that மச். உங்கள் தலையில் உள்ள முடிகளில் எல்லாம் பேரை எழுதி வைத்திருக்கிறார், நம்பர்டு. இப்பேற்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் அவருக்கு எப்பொழுதாவது நன்றி சொல்லியிருக்கிறீர்களா? சால்வேஷன் இஸ் ஃப்ரீ டு தோஸ் ஹூ ரிசீவ் இட். தேவன் ரட்சிப்பை தருகிறார். பெற்றுக்கொண்டால் அது இலவசம். எனக்கு தேவையில்லை என்று போனால் போங்கள். Ask God to help you trust in him with more awareness of his grace and acceptance. அவருடைய கிருபையும் அவருடைய ஏற்புத்தன்மையும் குறித்து நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளும்படி அவரிடத்திலே நம்பிக்கை வைக்க உதவி கோருங்கள். ஆண்டவர் நம்பிக்கை வைக்க முடியலையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இடத்திலே நம்பிக்கை வைக்க எனக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்கள். அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையை பல மடங்கு உயர்த்துவார் என்பதுதான் இந்த சிந்தனை. தலைப்பு என்னென்னா, இன் கிரைஸ்ட் வி ட்ரஸ்ட். அதான் இந்த தலைப்பு.